இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் கொஞ்சம் உடனே ஹெல்ப் வேணும் சார். என்னாச்சு மாயா, ஏன் டென்ஷனா இருக்கீங்க? எங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம் நடக்க போகுது சார். என்ன விஷயம்னு பொறுமையா சொல்லுங்க. எங்க பெரியப்பாவுக்கு தெரியாம சொத்தை பிரிச்சு எழுத போறாங்க சார். என்ன சொல்றீங்க மாயா? யார் பண்றா? என் அத்தையும் சித்தியும் சார். அதே எப்படி அவருக்கு தெரியாம சொத்தை பிரிச்சு எழுத முடியும்? அவரு சைன் பண்ணாதானே முடியும். அவருக்கு தெரியாம எப்படியோ அவர்கிட்ட சைன் வாங்கிட்டாங்க சார். என்னம்மா இது? அவங்க கூட பிறந்தவங்களே இப்படி பண்றாங்க? சொத்து மேல இருக்கிற ஆசையில இந்த மாதிரி பண்றாங்க சார். 6 மணிக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறாங்களாம். இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் சார். நான் கையெழுத்து போடாம அவங்க சொத்தை பிரிச்சா அது லீகலா செல்லுமா சார்? செல்லுமா? என்ன சார் சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி சொத்தை பிரிக்கிறப்போ நான் சைன் பண்ணாம அது செல்லாதன்னு நிறுத்திருக்காங்க. அப்ப ரகுராம் சார் லீகலா உங்களை அடாப்ட் பண்ணியிருந்தாரு. இப்ப அதை சட்டப்படி கேன்சல் பண்ண சொல்லி கோர்ட்ல ஃபைல் பண்ணியாச்சு. இதுக்கு மேல உங்களுக்கும் அந்த குடும்பத்து சொத்து மேலையும் எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. அவங்க சொத்தை பிரிச்சாலும் அதை தடுக்கிற உரிமை உங்களுக்கு இல்ல. ஐயோ சார், இப்போ நான் தடுக்கலனா ஃபேமிலியே பிரிஞ்சிரும் சார். ரகுராம் சார் கிட்ட சொல்லி இதை தடுக்கலாமே. இல்ல சார், பெரியப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவர் ஏமாத்தி சைன் வாங்கினத அவரால் தாங்கிக்கவே முடியாது. அவருக்கு தெரியாம இது எப்படியாவது தடுக்கணும் சார். வேற ஏதாவது வழி இருக்கா சார்? சாரி, சைன் வாங்கிட்டாங்கன்னு சொல்றீங்க. இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது மாயா. அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம தடுக்க பாருங்க, அதான் ஒரே வழி. எல்லாரும் சேர்ந்து பெரியப்பாவுக்கு துரோகம் பண்ண பாக்குறாங்க. என்னாச்சு மாயா? என்ன சொல்ற? யார் ஏமாத்தனா? எப்படி சொல்றதுன்னு தெரியல பெரியம்மா. பத்மா அத்தையும் பார்வதி சித்தியும் சேர்ந்து சொத்தை பிரிச்சு அவங்க பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ண போறாங்க. என்ன சொல்ற மாயா? ஆமா பெரியம்மா, அவங்க 2 பேரும் எப்படியோ பெரியப்பா கிட்ட பேசி ஏமாத்தி சைன் வாங்கி சொத்தை அவங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ண போயிருக்காங்க. அட கடவுளே! ஐயோ மாயா, இந்த விஷயம் தெரிஞ்சா அவர் உயிரையே விட்டுருவாரு. கூட பிறந்தவளே இப்படி ஒரு துரோகம் பண்ணா அவரால தாங்கிக்க முடியாது. ஐயோ, இந்த பத்மா பார்வதி ஏன் தான் இப்படி? இத்தனை நாளா அவர் மேல ஒரு பயம் இருந்துச்சு அவங்களுக்கு. இப்ப அவரையே நம்ப வச்சு ஏமாத்த பாக்குறாங்களா? சொத்தை பிரிச்சா இந்த குடும்பமே உடைஞ்சு போயிடும்ல. பெரியம்மா, நான் வக்கீல் சார் வந்து பார்த்தேன். சட்டப்படி எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவங்க பண்ண போற ரெஜிஸ்ட்ரேஷனை தடுக்கிறது தான் ஒரே வழி. நான் இப்ப ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறேன். எப்படியாவது இதை தடுத்து நிறுத்துறேன் பெரியம்மா. நீங்க கவலைப்படாதீங்க. நானும் அங்க வரேன் மாயா. வேண்டாம் பெரியம்மா, நானே அத்தை கிட்ட பேசி அதை நிறுத்திடுவேன். அவங்க உன்னை மதிக்க மாட்டாங்க மாயா. நீ சொல்றத கேட்கவும் மாட்டாங்க. உன்னை அவமானப்படுத்தி தான் பேசுவாங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என் உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம குடும்பத்தை பிரிக்க நான் விட மாட்டேன். நீங்க தைரியமா இருங்க பெரியம்மா. ஆமா சார், இதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி இதுதானா? அதை பண்ணிடலாம். ஐயோ, அண்ணனோட காரு! போச்சு. அவ போய் அண்ணங்கிட்ட எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனதுக்கு அப்புறம் சொல்லிருந்தா கூட பரவாயில்லையே. ரெஜிஸ்ட்ரேஷனே முடியல இன்னும். இப்படி பண்ணிட்டாளே அவ. ஏங்க ஒன்னும் பதட்டப்படாதீங்க. முதல்ல அவர் எதுக்கு வந்திருக்காரு நம்ம பாப்போம். சம்பந்தி, நம்ம அந்த பக்கமா போய் மறந்துக்கோ. வாங்க போங்க, உள்ள போங்க. போ. ஐயோ, இப்படி பொங்கி வரும்போது பானை உடைய போதே. ஐயோ, உண்மை தெரிஞ்சிருந்தா நம்ம மண்டைதான் உடையும். என் புருஷன் வேற கூட இருக்காரு. அந்த ஆளுக்கு தெரிஞ்சா எனக்கு ஒன்னே போட்டுருவாரு. சார் வாங்க சார். வணக்கம். சொல்லுங்க சார். அது ஒரு பெரிய அநியாயம் நடந்தது. சரிங்க சார். சில பேர் ஏமாத்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க, கூடவே இருக்காங்க. ஆனா முதுகுல குத்திடுறாங்க. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லா வேலையும் பார்த்துட்டாங்க. அதை தடுக்கத்தான் வந்திருக்கோம். ஷோ,
எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம செத்தோம். அந்த திமிரு பிடிச்ச மாயா இப்படி போய் போட்டு கொடுத்துட்டாலே. நம்ம தான் இவங்களை கூட்டு வந்தோம் தெரிஞ்சா நம்மள ஒரு வழி பண்ணிடுவானே. சார் நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியல சார். கோவில் நிலத்தை சுத்தி இருக்கிற இடத்துல சில பேர் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க. சரி. கேட்டா இடத்தை பதிஞ்சிருக்கும்னு சொல்றாங்க. அந்த பத்திரத்தை வாங்கி அவங்க ஆக்கிரமிச்சிருக்கிறது கோவில் நிலம் தான் நிரூபிக்கணும். அதுக்காக தான் இங்க வந்தேன். அண்ணி நல்ல வேலை நம்ம விஷயம் தெரியல. இருந்தாலும் நம்மள அவங்க பார்த்தாங்கன்னா மாட்டிப்போம். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வேற டைம் ஆயிட்டு இருக்கு. ஆமால, இவர் இங்க இருக்கும்போது எப்படி பண்றது? அதனால கோயிலை சுத்தி இருக்கிற நிலத்தோட பட்டா எல்லாம் கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு என்ன சார், தாராளமா கொடுக்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். பெரியசாமி இங்க வாங்க சார். சொல்லுங்க சார். நம்ம ஊர் கோவில் நிலத்தோட பத்திரமெல்லாம் இருக்குல்ல, ஆமா. அந்த பத்திரத்தெல்லாம் எடுத்து வந்து சார்கிட்ட கொடுங்க. ஓகே சார், சரி போய் எடுத்துட்டு வரேன். இப்போ வந்துடுவார் சார். சரிங்க சார். ஐயா வணக்கம் ஐயா. நீங்களே வந்துட்டீங்களா? ஐயோ இந்த ஆள் வேற பேச போயிட்டானா? இவன் உண்மையெல்லாம் உளறி கொட்டிடுவானே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க? மச்சான், நம்ம நேரு நகர் ஏரியாவுல ஒரு ரைஸ் மில் வச்சிருக்காரு. பேர் கூட சரஸ்வதி. என்ன உங்களுக்கு லேடிஸ் பேர் வச்சிருக்காங்க? ஐயோ நான் மில்லு பேரை சொன்னாங்க. என் பேரு சந்தானம். நான் உங்களை ஒரு 2-3 தடவை சந்திச்சிருக்கேன். மன்னிச்சிருங்க, ஞாபகம் இல்ல. மில்லெல்லாம் எப்படி போகுது? மில்லு நல்லா போகுதுங்க. ஆனா இப்ப எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. ஆனா மில்லு இனிமே நல்லா தாயா ஓடும். அதான் உங்க குடும்பத்துல என் சொத்தை வாங்க புரியல. வேற யாருக்கோ போறதை விட ஐயா குடும்பத்துக்கு வர்றதை நினைச்சு எனக்கு சந்தோஷம் தாங்க. ஐயோ போச்சு போச்சு. மச்சான் என்ன சொல்றாரு இவரு? நாம மில்லு வாங்க போறோமா? இல்ல மச்சான், எனக்கும் ஒன்றும் புரியல. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாங்க ஐயா, உங்க குடும்பத்து ஆளுங்க தானே என்கிட்ட சொத்து ஒண்ணு வாங்க போறாங்க. என்ன சொல்றீங்க? எங்க குடும்பத்திலயா? ஏங்க நீங்க வேற யாரையோ நினைச்சு பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அட என்னங்க நீங்க, ரகுராமையா குடும்பத்து ஆளுகள் என்ன தெரியாதா? கேட்ட உடனேயே சரின்னு சொல்லிட்டேன். வேற யாருக்கோ போறதை விட ஐயா குடும்பத்துக்கு வந்தா எனக்கு பெருமை தானே. அப்படி இருக்கிறப்போ உங்களை தத்தெடுத்ததை கேன்சல் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காருல்ல, அதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி ஸ்டே ஆர்டர் வாங்கணும். அப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா அசட்டியோட சைன் இல்லாம சொத்தை பிரிக்கவோ விற்கவோ முடியாது.